பாண்டிச்சேரி ஃபேக் ஃபார்மா கேஸ் அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில. அதனால் ஒரு சின்ன இதோட இன்ட்ரடக்ஷனோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இந்த 1-2 கம்பெனி கிடையாதுங்க, நிறைய. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 ட்ரக் யூனிட்ஸை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. 6 ட்ரக் கம்பெனிஸுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களோட லைசன்ஸை. இப்போது என்னோட ஃபஸ்ட்டு இது என்னன்னாக்கா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே நான் என்ன நினச்சேன், இது சிபிசிஐடி தானே விசாரிக்கணும், எதுக்கோசரம் இவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்களை ஆட்கள் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராரு கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிபிஐக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு, என்ஐஏ உள்ள கொண்டு வராரு, எஸ்ஐடி தான் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ முக்கியமான ஒரு ஆள் நான் சொல்கிறேன் அவரை. அப்புறம் ஏன் வந்து சிபிஐ என்ஐஏ அந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரே ஒரு மருந்து, ஒரு சின்னதாக ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி போட்டு ஒரு தலைவலி மாத்திரை அது மாதிரி ஒரு 4 கடைக்கு வித்த கேஸ் இல்லை. ஸோ இது வந்து நிறைய மாநிலங்களுக்கு போயிருக்கு, வட மாநிலங்களுக்கும் நிறைய மாநிலங்களுக்கு போயிருக்கு, உத்தரப்பிரதேஷ், பீகார் உட்பட. அப்புறம் அதனால மற்ற மாநிலங்களில் போய் போலீஸ் இது பண்ணணும்னா அந்த உரிமை வந்து பாண்டிச்சேரி போலீஸ்க்கு கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ கூப்பிட்டுட்டாங்க. நம்பர் 1. அப்புறம் நான் எஸ்ஐடி தான் இந்த ராஜா அப்படிங்கிற ஆளை, இவர் காரைக்குடியை சேர்ந்தவர், வெள்ளையப்பன்னு, அலைஸ் வெள்ளையப்பன், ராஜா அலைஸ் வெள்ளையப்பன், இவரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இதில் இலிசிட்டா நிறைய இருக்கும். ஏன்னாக்கா இது ஒரு ஆள் செய்கிற வேலை இல்லை. அதனால இதுக்கு ஈடியையும் உள்ள கொண்டு வராங்க. என்னையே ஏன் வருது அப்படின்னா, இதுக்கு வேற முக்கியமான தகவல்கள் நமக்கு வேணும். யாரோட ரூபாய் எங்கிருந்து வருது, ஏன்னா அந்த ட்ரெயில் எல்லாம் பார்த்து இதுக்கு வந்து வேற ஏதாவது தாக்கம் இருக்கா அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ஐஏ வருது. ஸோ இவங்க அத்தனை பேரையும் இன்வால்வ் பண்ணி இது ஒரு பெரிய ராக்கெட், இந்த இது ஃபேக் மெடிசின்ஸ் அதை வந்து பார்க்குறாங்க.